காலையில் அவசரத்தில் என்ன சட்னி அரைக்கணுன்னே தெரியலையா? அப்போது இந்த மாதிரி டக்குன்னு சிம்பிளாக கடப்பா கார சட்னி செய்யுங்க. இப்போ கடப்பா கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 7 to 8 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பட்டன்னு பொரிஞ்சதும் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் ஊற்றி நல்லா கிளறிட்டு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சு எடுத்தால் ஆயில் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி, தோசை கூட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், செம்ம காரமாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசைக்கு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து புதினா சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/4 கப் பச்சை வேர்க்கடலை, 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கை ஃபுல்லாக புதினா, 4 பல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு போட்டு நல்லா வதக்கினதும் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகம், கோலி குண்டு சைஸ் புளி, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி, தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள்.